அந்த கால வேளையில நாம் ஒழுங்கால் படியிட்டு இந்த சர்வ வல்லமையில தேவனை நாம் ஆராதிப்போமாக. வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய கண்கள் கர்த்தரை தரிசிக்கட்டும், நம்முடைய செவிகள் தேவ சத்தத்தை கேட்கட்டும். அந்த வானத்தையும் பூமியும் நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. நாம் ஒரு சிறு கூட்டமாக தேவ சமூகத்திலே நாம் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். என் ஜனமே, ஏற்ற காலம் இதுவே. நாம் தேவனை துதிக்கிற காலம் இதுவே. நாம் நம்முடைய சரீரத்தில் நாம் உயிர் இருக்கிற அளவும் நாம் கர்த்தரை துதிப்போமாக. அவரை நோக்கி நீ கூப்பிடு. இந்த கால வேளையில கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ நீதியின் ராஜா, நீ சமாதானத்தின் கர்த்தர். ஐயா, உம்முடைய நாமம் அதிசயம். ஹல்லேலூயா, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தம் உள்ளவர், நீ பரிசுத்தம் உள்ளவர், நீர் வல்லவர், நீர் வல்லவர், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் உயிர்ப்பிக்கிற தேவன், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. என் ஜனமே, கர்த்தருடைய ஆவியினால் இந்த கால வேளையில் நாம் நிரப்பப்படுவோமாக. ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா, ஆமென். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீ விடுவிக்கிற தேவன், நீ விடுவிக்கிறவர், விடுவிக்கிறவர். பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் ஆண்டவரே, நீ சாபத்தை நீக்கி நீ ரட்சிக்கிறவர். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தீர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில உம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் ஒவ்வொருவரையும் கழுவி சுத்திகரிக்கட்டும். ஒவ்வொருவரையும் இந்த கால வேளையில உயிர்ப்பியும், உயிர்ப்பியும். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. மை துதிக்கிறோம் அப்பா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே, என் ராஜாவே, சகல கதிரவகத்துடா எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் 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 எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன், எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான்
என் சமூகத்திலே நீ அசதியோடு நீ காணப்படுகிறாய். என் சமூகத்துக்கு நீ அசதியோடு நீ வந்திருக்கிறாய். இந்த கால வேளையில என்னை நோக்கி பார். எனக்கு பயப்படுகிற பயத்தால் நீ காணப்படு. எனக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் நான் ஆசீர்வதிக்கும் தேவனாய் உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு பயப்படுகிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். என் சமூகத்தை நீ கனம் பண்ணு. நீ அசதியா என் சமூகத்துக்கு நீ வந்திருக்கிறாய். நான் உன்னோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ உன் தலைகளை உயர்த்து. எனக்கு பயப்படுகிற பயத்தோடு என் சமூகத்திலே நீ காணப்படு. அப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. என் இயேசுவே, என் ராஜாவே, உமக்கு நன்றி அப்பா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் தரித்துக் கொள்வோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, கரங்களை தட்டி தட்டி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோமாக. ஒருவராக நாம் அசதியாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். இந்த ஆராதனை பகுதியில் எல்லாரும் கண்களை மூடி நாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவனை ஆராதிப்போமாக. ஹல்லேலூயா. ஷகடகதுரபகதுடபனகதுரமனதுரபகதுடா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரமையா. துதிக்கிறோம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. 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 நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர்,
விடுவிக்க வல்லவரே. ஒரு பாத்து டபாடத்திரி இது டோக்கத்திரி விடுக்குது டபாடா கதிரே. நீ நேசிக்கிறதான என் பிள்ளையே, ஒரு பாத்து டபாடத்திரி இது டோக்கத்திரி விடுக்குது டபாடா கதிரே. எனக்காக நீ பொருத்தனை செய்து கொண்டால் அதிலே உறுதியாக நிலைத்திரு. ஒரு பாத்து டபாடத்திரி இது டோக்கத்திரி விடுக்குது டபாடா கதிரே. ஒரு பாத்து டபாடா கதிரே. நீ எனக்குரிய பிரியமான காரியங்களை செய்வதை எனக்காக நீ செய்யும் பொருத்தனை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஏதோ ஒன்னை பொருத்தனை பண்ணியிருக்கிறாய், இந்த பொருத்தனை உண்மையாக காணப்படும் என்று ஆவியானவர் எச்சரிக்கிறார். ஹல்லேலூயா. சிக்கட்டக்கத்துடா. ஹல்லேலூயா. ஆமென். இயேசுவே, என் தேவனே, என் ராஜாவே. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. சோதுரம் ஆவியானவரே. இன்னும் நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளை. ஆண்டவரே நம்புங்கப்பா. ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே. உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே. தேவ கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி
அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். 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 என் பிள்ளையே நான் உன்னை உயர்த்தும் பொழுது நீ தாழ்மை உள்ளம் கொண்டவனாக இரு. நான் உயர்ந்தவனாயிருந்தும் உன்னை நோக்கி பார்த்திருக்கிறேன். உன்னை உயர்வான இடங்களில் நானே கொண்டு போய்விட்டேன். உன் உயர்வை குறித்து நீ பெருமை பாராட்டுகிறாய். உன்னை உயர்த்தினது உன் தேவனாகிய நான் என்பதை நீ உணர்ந்து கொள். உன் உயர்வுக்கெல்லாம் நானே காரணம். ஒன்றுமில்லாத உன்னை உயர்வான இடங்களிலே கொண்டு போய் விட்டு உன் தேவனாக என்னை மறந்து விடாது என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. இந்த அளவுக்கு நீ வளர்ந்திருக்கிறாய். இம்மட்டும் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறாய். அவருடைய சுத்த கிருபை. அவரே உன்னை உயர்த்தினார். ஒருபோது உனக்குள்ள பெருமை வர வேண்டாம். நீ கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படு. அப்பொழுது அவர் உன்னை இன்னும் உயர்த்துவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, நம் தேவ சமூகத்துல நாம் ஒரு சில கூட்டமாக, ஒரு சிறு கூட்டமாக நாம் காணப்படுகிறோம். எத்தனை பேர் நாம் இயேசுவை நோக்கி நாம் பார்க்கிறோம்? நம்முடைய பாவங்களுக்காக, நாம் செய்த அக்கிரமங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினாரே. அதற்கு ஈடாக நீ என்னதான் செய்தாய்? தேவ சமூகத்துக்கு நீ ரேட்டாக நீ வருகிறாய். வாரத்துல ஒரு நாள் தேவனை நீ கனம் பண்ண முடியல. நீ எதைத்தான் நீ இயேசுவுக்காக நீ தர முடியும்? நீ தேவனுடைய சமூகத்துல எந்த அளவுக்கு உனக்குள்ள அன்பு இருக்கும் என்று அவர் உன்னை பார்த்து அவர் வருத்தப்படுகிறார். உனக்கு எவ்வளவு தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருக்குமானால் நீ தேவனை தேடி சீக்கிரம் நீ வருவாய். தேவ சமூகத்தை, தேவனை நீ எப்படி கனம் பண்ணுகிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். நீ 1000 சாக்கு போக்கு சொன்னாலும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த ஆராதனை பகுதியில் தொடர்ந்து உன்னை எச்சரித்துக் கொண்டு இருக்கிறார். வாரத்துக்கு ஒரு நாள் தேவனை நீ முழுமையாக கனம் பண்ண முடியல, அவரில் நீ அன்பு கூறல, நீ எப்படி அந்த அவருடைய ராஜ்யத்துக்கு நீ போவாய்? நீ அவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் நீ ஏற்ற நேரத்துல நீ வர வேண்டும். தேவனில் நீ அன்பு கூற வேண்டும். இவைகள் சின்ன சின்ன காரியங்களை தேவன் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். நீ ரேட்டா வர்றதுனா தீமையான காரியம். அதற்கு தேவன் எதிர்த்து நிற்பார். தேவன் வாரம் வாரம் ஒவ்வொரு நாளும் உன்னோடு பேசுகிறார். அதை மீறி மீறி நீ வந்து கொண்டிருக்கிறாய். நீ அறிக்கை செய். தேவ சமூகத்துல ஆண்டவர் ஏற்ற நேரங்கள்ல வர உதவி செய்யுங்க. அதுக்கு நீ சாக்கு போக்கு நீ சொல்லுவாயானால் அதுவும் பாவம்தான். நீ அமைதியோடு வாயை மூடிக்கொண்டு ஆண்டவரே என் குறைகளை மன்னியுங்க. ஏற்ற நேரத்துல உண்மை ஆராதிக்க வரும் மனுஷரை அல்ல, ஊழியக்காரை பிரியப்படுத்தும்படியாக நீ வரல, தேவனை நீ மகிமைப்படுத்த வருகிறாய். தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாக நீ சீக்கிரத்தில் வர வேண்டும். தேவனில் நீ அன்பு கூற,
தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருக்குமானால் நீ சீக்கிரம் வந்து தேவனில் அன்பு கூறுவாய். உனக்குள்ள பெருமையின் ஆவி இருக்கு, நீ அசட்டை பண்ற. ஆவியானவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார். இப்படிப்பட்ட என்ன இருக்குமானால் நீ தூக்கி எறிவாயாக. தேவ சமூகத்துல பெரியோர் வரைக்கும் சிறியோர் சிறு பிள்ளைகள் வரைக்கும் தேவ சமூகத்துல நான் உட்கார வரல, ஆராதனை பகுதியில கரங்களை தட்டி தேவனை ஆர்ப்பரித்து தேவனை மகிமைப்படுத்தவே நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாகவே வந்திருக்கிறோம். வாயை விரிவாய் தர, அப்பொழுது உன்னை நன்மையினால நிரப்புவேன் என்று சொன்னார். நாம் இந்த வாயை விரிவாய் திறந்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் வந்திருக்கிறோம். என் ஜனமே, நீ நினைக்கிற மாதிரி இனி காலம் இல்லை. இதோ ஆபத்து வருகிறது, இதோ பூமியை நோக்கி ஆபத்து வருகிறது. இந்த ஆபத்திலிருந்து நாம் தப்புவிக்க வேண்டுமானால் நீ கர்த்தரை நோக்கி பார், தேவனில் அன்பு கூறு, அவருடைய வரிக்கு நீ ஆயத்தப்படு. தொடர்ந்து கர்த்தர் நம்மளை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். உன் இருதயம் நிலவரம் இப்படி இருக்குமானால் எப்படி நீ தேவனை சந்திப்பாய்? ஒப்புக்கொடு. தேவ சமூகத்துல உன்னை முழுமையாக ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. நாங்கள் போய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நம் இருதயத்தை பார்க்கிற தேவன், நம் இருதயத்தை ஆராய்கிற தேவன். ஒருவனாகிலும் அவருக்கு முன்பாக தப்பி போவதில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள வந்த நாம் எந்த நேரத்தோடு வர வேணும் என்று நீயே உன்னை ஆராய்ந்து பார். நான் செய்வது நீ செய்வது உனக்கே சரியா இருக்கிறதா? நீ ஒப்பு கொடுத்தால் தேவன் பேசுவார், உன் இருதயத்தில் அவர் பேசுவார். சர்வ லோகத்தில் உள்ள ஜனங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினாரே, நாம் செய்த பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரே. சிலுவை மர தண்டனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டாரே. அதற்கு ஈடாக நீ என்ன செய்கிறாய்? தேவனுக்கு முன்பாக நீ என்னதான் செய்ய முடியும்? தேவனை 2-3 மணி நேரம் ஆராதிப்பதற்கு ஒன்னால முடியல. தேவ சமூகத்தில் உன்னை முழுமையாக ஒப்புக்கொடு. கர்த்தர் உன்னை பார்த்து வருத்தப்படுகிறார், உன்னை பார்த்து துக்கப்படுகிறார். நீ இப்பொழுதே மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. நீ காலம் இல்லை, உன்னை சரி பண்ணிக்கொள். உன் பலிகள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா? ஒருவன் பலி தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் சத்துருக்களையும் சமாதானம் பண்ண செய்வார். உன் பலி தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதா என்று உன்னை நீயே உன் இருதயத்தை ஆராய்ந்து பார். அல்லேலூயா. ஆண்டவரே, என் குற்றங்களை மன்னியும். அல்லேலூயா. முந்தினோர் பிந்தினோராகவும் பிந்தினோர் முந்தினோராகவும் இருப்பாங்களாம். இந்த வேத வசனம் நிறைவேறி கொண்டிருக்கு. நமக்கு பின்னால வந்தவங்க 9 மணிக்கெல்லாம் வந்துடுறாங்க. தேவ சமூகத்துல 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஆராதிக்கிறாங்க. உனக்கு என்ன வேலை? வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு சாப்பிட்றதுக்கு ஆகாரம் அங்கே செஞ்சு வச்சிடுறோம். வந்துட்டு வீடுகளில் வந்து சொல்ல போனால் அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது. குடும்பம் முழுவதும் வந்து பிள்ளைகள் எல்லாருமே வரணும். ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறவன் சபிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவன். ரட்சிக்கப்படாம இருந்து போனா ஒன்றும் இல்லை. நீ ரட்சிக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து வேலைக்கு போன நீ சபிக்கப்பட்டவன், சபிக்கப்பட்டவள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வேளையில அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயாக. இந்த ஓய்வு நாளில் வந்து நீ தேவனை அசட்ட பண்ணுகிறாய். ஆண்டவர் பேசி நீ துணிகரமாய் போகிறாய். உனக்கு லட்சம் கோடி வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். இந்த நாளை நீ அனுசரிக்க வேண்டும். தேவனின் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மை நாம ஆராய்ந்து பார்ப்போம். அதுக்கு நீ இடம் கொடுக்கிறாயா? வேலைக்கு போவதற்கு இடம் கொடுத்தா நீ சபிக்கப்பட்டவள், நீ சபிக்கப்பட்டவன். ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவாயாக. நீ ஒருபோதும் உடந்தையாக நீ இருக்க வேண்டாம். பிள்ளைகளுக்கு கணவனுக்கு இடரலாய் நீ இருக்க வேண்டாம். நீ தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறாய். நீ மட்டும் இந்த ராஜ்யத்துக்கு
போகும் நீ கனவு காங்காதே. உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், கணவன், மனைவி, குடும்பமாக நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். குடும்பமாக நீ வர வேண்டும். இந்த வார்த்தையை நீ உனக்கு பின்னாக எரிந்து போடுவாய், ஆனால் நீ வந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், உன் காணிக்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த கால வேளையில நீ சிந்தித்து பார். உன் இருதயம் இந்த நிலவரத்தில் இருக்குமானால் தேவன் எப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்? ஒரு சிலருக்கு ஆண்டவர் பேசுகிறார். இந்த ஒரு சிலர் உடனே ஒப்புக்கொடு. தேவ சமூகத்துல உன்னை முழுமையாக ஒப்புக்கொடு. அந்த ஆத்துமா நரகத்துக்கு போறது உனக்கு சித்தமா? ஆண்டவருக்கு சித்தமா? ஒருபோதும் தேவனுடைய சித்தம் அல்ல. இந்த ஆத்துமா நரகத்துக்கு போகக்கூடாது. தேவனை தேட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த கால வேளையில் நம்மை சிந்தித்து பார்ப்போமாக. நம்முடைய இருதயம் என்ன நிலவரத்தில் இருக்கிறது? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனோ மாதங்கள், எத்தனோ வருஷம் வருகிறோம், நம் ஜீவியத்தில் மாற்றம் இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நீ வருகிறாய், நல்லதுதான். தேவன் உனக்கு நன்மையை தருகிறாரா? ஏதோ உன் வழிகளில் குறை இருக்கிறது. ஒருவன் வழி தேவனுக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களையும் சமாதானம் பண்ண செய்வார். உன் வழிகளை நீ சரி பண்ணிக்கொள். இந்த கால வேளையில கர்த்தாவே, என் ஆண்டவரை, என் இருதயத்தை சரிப்படுத்துங்க. இதுல நான் குறைவுள்ளவனா இருக்கிறேன், குறைவுள்ளவளா இருக்கிறேன், என் பாவங்களை மன்னியும் என்று நீ சொல்லுவாயா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நீ நல்ல மகனாய், மகளாய் நிறுத்தும்படியாக கர்த்தர் வாஞ்சிக்கிறார். அவருடைய திருவார்த்தைகளுக்கு உன்னை முழுமையாக ஒப்பு கொடுப்பாயாக. அல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே, ஒப்பு கொடுங்க. நல்ல வாயை திறந்து, ஆண்டவரே, கர்த்தர் பேசுகிற இந்த கால வேளையில தெளிவாக அவர் எச்சரிக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நம்ம முழுமையாக நீ ஒப்பு கொடுப்பாயா? இந்த வார்த்தைக்கு உன் பின்னாக எரிந்து போடாதே. இந்த கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணாதே, உடனே ஒப்பு கொடு. அல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க மன்னியும் அப்பா. யோசுவா சொல்றார், நானும் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அம்மே ஷிகடகதரபகதுடா. அல்லேலூயா. உள்ளத்துல பேசுங்க, பேசுங்க. நீங்க பேசுகிற வார்த்தைகளுக்கு இருதயத்துல இடம் கொடுக்கட்டும், ஒவ்வொருவரும் இடம் கொடுக்கட்டும், மனம் திரும்பட்டும். அல்லேலூயா. தேவன் பேசுற வார்த்தைக்கு உடனே ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை, மகிமை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இயேசுவே, என்றும் எந்தன் கண்மலை நீரே, எப்போதும் சமூகம் சேருவே. என்றும் எந்தன் கண்மலை நீரே, எப்போதும் சமூகம் சேருவேன். காத்திரே, கருணையால் சேர்த்தீரே உம் கிருபையா. காத்திரே, கருணையால் சேர்த்தீரே உம் கிருபையா. என்றும் எந்தன் கண்மலை நீரே, எப்போதும் சமூகம் சேருவேன். என்றும் எந்தன் கண்மலை நீரே, எப்போதும் சமூகம் சேருவேன். ஒளியில் உள்ள சுத்தர் கூட்டத்தில் களிப்புடனை பாதம் சேர்த்திட. ஒளியில் உள்ள சுத்தர் கூட்டத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி பாதம் சேர்த்திட. குழியில் நின்று ஏற்றியை கண்மலை மேல் நிறுத்தியை, குழியில் நின்று ஏற்றியை கண்மலை மேல் நிறுத்தியை. புதிய கீதம் நாவில் தந்தீரே, புதிய கீதம் நாவில் தந்தீரே. காத்திரே, கருணையால் சேர்த்தீரே
ஹல்லேலூயா. காத்தீரே கருணையா சேர்த்தீரே உம் கிருபையா என்றும் எந்தன் கண்மலை நீரே. எப்போதும் சமூகம் சேருவேன் என்றும் எந்தன் கண்மலை நீரே. எப்போதும் சமூகம் சேருவேன். காத்தீரே கருணையா சேர்த்தீரே கிருபையா சுகட்ட கத்துட பக்கத்துடா. கருணையா ஹல்லேலூயா. கிருபையா என்றும் எந்தன் கண்மலை நீரே. எப்போதும் சமூகம் சேருவே என்றும் எந்தன் கண்மலை நீரே. எப்போதும் சமூகம் சேருவே என்றும் எந்தன் கண்மலை நீரே. ஓ மகிமை. ஹல்லேலூயா. சுகட்ட கத்துட பக்கத்துடா. எப்போதும் சமூகம் சேருவேன் என்றும் எந்தன் கண்மலை நீரே. 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 எப்போதும் சமூகம் சேருவேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா. ஷகல்லக துர்ரபக துடபலக துடமன்ன துர்ரபக துடபலக துடபலக துடா ஷகரக துடபக துடபலக துடபலக துடமன்ன துர்ரபக துடா ஷகல்லக துடபலக துடமன்ன துர்ரபக துடா. அல்லேலூயா. ஆண்டவரே, அந்நிய பாஷை பெற்ற ஒவ்வொருவர் அந்நிய பாஷையோடு நீ பேசு. தேவனோடு நீ பேசுவாயாக. அல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான். அல்லேலூயா. அந்நிய பாஷை பெற்ற ஒவ்வொருவர் தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள். அல்லேலூயா. அந்நிய பாஷையை பேசும்போதுதான் கர்த்தர் உனக்கு தீர்க்க தரிசன வரத்தை தருவார். ஆண்டவரே, அல்லேலூயா. தேவன் உனக்கு கொடுத்ததுல உண்மையாயிரு. ஷிகட்ட கத்துட பக்கத்துட பலக துரபக துடமன துரபக துடா. அல்லேலூயா. ஆவியானவரே, உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஷிகட்ட கத்துட துடபலக துரமன துரபக துடா. அல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரோட வலது கரத்தை அசைத்து துதி ஆராதனை ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பாடல் பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதன பகுதியை நீங்க ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம். ஆராதன பகுதியில தீர்க்க தரிசன வார்த்தை மூலமா நீர் எங்களோடு பேசினீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான பகுதியெல்லாம் பொறுப்படுத்தி நடத்தி தாங்க. தொடர்ந்து உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா.